ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். இப்போ நம்ம குரூப் ஒன்க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசியில் நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கான நம்ம சிலபஸ் படிக்காமலே போய்ட்டு நம்ம பாட்டுக்கு மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இப்போ எல்லாருமே சிலபஸ் படிச்சுட்டு தான் போகிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் சிலபஸ் பார்க்கலாம், எந்த சிலபஸில் அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள், அதாவது முதல்நிலை தேர்வு 1 தொகுதி 1 பணிகள் பார்க்கலாம். இதில் ஜிஎஸ் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஷின்ஸ் இருக்கும். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு அதாவது மேத்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதனுடைய பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தோட 175 கேள்விகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கான சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலகு 1 பொது அறிவியல். அலகு 1 பொது அறிவியலில் 10 கொஷின்ஸு. அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி தான் அறிவியல், பேரண்டத்தோட இயல்பு, பொது அறிவியல் விதிகள், இயக்கவியல், பருப்பொருளின் பண்புகள், விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி வெப்பம், அணுக்கரு இயற்பியல், லேசர், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள், தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடல் இயங்கியல், உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். போன டைம் நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து தான் கொஷின்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் கொஷின்ஸ் நிறையவே வந்துருந்துச்சு. அதாவது சயின்ஸில் 10 கொஷின்ஸ். இந்த டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸோடு இது பொருந்தி வரதா. ஏன்னா போன டைம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டனால இந்த டைம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம். கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதோட பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ சயின்ஸில் 10 கொஷின்ஸ். அடுத்தது ஜியாகிரஃபி அலகு 2 இந்தியாவின் புவியியல், அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவநிலை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்நிலங்கள், இந்திய ஆறுகள், மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் பரவல், இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள், இயற்கை பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காரணங்களும் தடுப்பு முறைகளும், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். எல்லாத்துலேயும் நடப்பு நிகழ்வுகள் பாருங்கள், ட்ரெண்டிங்காக கொடுத்து வச்சுருக்காங்க. அலகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது ஜியாகிரஃபியும் சயின்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில் 25 கொஷின்ஸ், அதோட ஐயனமும் சேர்ந்துருக்கு. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர், விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், தேசிய சின்னங்கள்,
செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும், விளையாட்டு, நூல்களும், ஆசிரியர்களும், நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அடுத்ததாக அழகு 4 இந்திய ஆட்சியியல். சரிங்களா, 40 கொஷின்ஸ் இதில். ஸோ இதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லாவே பார்த்துக்கணும். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், நடப்பு நிகழ்வுகள். இதில் வந்து 40 கொஷின்ஸ் வருது. அடுத்ததாக 50 கொஷின்ஸ் உள்ளதுலேயும் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம் வந்து இதில் தான். இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்லேயும் யூனிட் 9லேயும், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அழகு 5, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதில் வந்து 50 கொஷின்ஸு. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாட்டின் மின் ஆளுகை, பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும், நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடுகளும், பொது விநியோக அமைப்புகளில் நிலவும் சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகளை பேஸ் பண்ணி இதெல்லாம் படிச்சுக்கணும். புரியுதா? தமிழ்நாட்டின் வரலாறு, அதாவது யூனிட் 6 விலங்கு 6, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். 40 கொஷின்ஸ் இது. அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி, இதுதான் வந்து 40 கொஷின்ஸ். இதுக்கு முன்னாடி ஒன்றில் வந்து 40 கொஷின்ஸ், அதாவது இந்திய ஆட்சியல்ல பாலிட்டியில் 40 கொஷின்ஸ். ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இது பண்ணி டைம் கொடுத்து படிக்கணும். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 40 கொஷின்ஸ். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறள் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களோட பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம். ஸோ பெரியார் அண்ணாலாம் கொடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே தான் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பங்களிப்புகள், அதான் இதே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா.
அடுத்தது பகுதி ஆ திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 10ஆம் வகுப்பு தரம் 25 கொஷின். மேத்ஸில் வந்து 25 கொஷின்ஸ். ஆனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள டாபிக் தான் கிடையாது. மேத்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ மேத்ஸுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அழகு 1 திறனறிவில் வந்து 15 கொஸ்டின்ஸ். சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. அடுத்தது அழகு 2 காரணிவியல்லிருந்து 10 கொஷின்ஸு. தருக்க காரணிவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணிவியல், எண் கழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ அடுத்ததாக வந்து மெயின் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மெயின் எக்ஸாம் வரும்போது பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். இதாவது வந்து சிலபஸை பேஸ் பண்ணி அதாவது அது வந்து கரண்ட் அஃபேர்ஸோடு எப்படி இதாக இருக்குது. இப்போ ஆளுநர்னால் இப்போ ஆளுநர் சம்மந்தமாக இப்போ என்னென்ன இது நடந்துகிட்ருக்கு அது மாதிரி யோசிச்சு இப்போ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.